3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவில இருந்து திமுக வந்திருக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? எப்படி இப்படி எல்லாம் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஓபிஎஸ் அவர்களை கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவில இருந்து திமுகவுக்கு வந்து இப்ப பல பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடியது யாரெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். அதிமுகல இருந்து திமுகவுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா? 20 பேர் வந்திருக்காங்க. அப்படி வந்தவர்கள்ல 8 பேர் அமைச்சரா வேற இருக்கிறாங்க. இப்போ திமுகவுல இந்த 2001-26 பீரியட்லயே அமைச்சரா இருக்கிறது கிட்டத்தட்ட 8 பேர். முதலாவதாக நம்ம யாரை பார்க்க போறோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவங்க 2009ல திமுகவுக்கு வந்திருக்காங்க. அதிமுகல இருந்தப்பவே எம்எல்ஏவாகவும் பயணம் பண்ணிருக்காங்க. 2001, 2006ல எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. 2002ல இருந்து 6 வரைக்கும் அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. அதற்கப்புறமாக 2009 திமுகவுக்கு வந்திருக்காங்க. திமுகவிலுமே 4 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இப்போ 2021, 2026 இந்த பீரியட்ல தமிழக மீன்வளத்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு. சோ இப்படி அதிமுகவில இருந்து திமுகவுக்கு வந்த இவருக்கு ஒரு நல்ல வரவேற்போட பதவிகளும் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக ஏவா வேலுவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அமைச்சரா வந்து இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான நபராக ஸ்டாலின் அவரே எண்ணக்கூடியவர்னா ஏவா வேலு அவர்கள் கண்டிப்பா அதுல ஒருவராக இருக்கிறாரு. இவருமே அதிமுகவில இருந்து தான் திமுகவுக்கு வந்திருக்காங்க. எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில இருந்து தீவிரமான எம்ஜிஆர் ரசிகராக இருந்த இவர் 1972ல அதிமுக கட்சியில சேர்றாங்க. அதிமுகவிலே பயணம் பண்ணி தேர்தலில் போட்டியிட்ட இவர் 1984ல திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தொகுதியில எம்எல்ஏவார ஆகுறாங்க. 1984ல 1995ல திமுகவுல இணையறாங்க. திமுகவுல இணைஞ்சதுக்கு அப்புறமா 2006ல இருந்து 2011 வரைக்கும் அமைச்சராகவும் 2021ல இருந்து 26 வரைக்கும் இப்பவும் அமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 95ல திமுகவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமாவே கிட்டத்தட்ட 4 முறை எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறாரு ஏவா வேலு. இப்போ இவங்க பொதுப்பணி, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களினுடைய அமைச்சராக இருந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுகவோட முக்கியமான ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருந்துட்டு இருக்காரு ஏவா வேலு அவர்கள். சோ ஏவா வேலு அவர்களுமே அதிமுகவில இருந்து திமுகவுல வந்து ஒரு முக்கியமான நபராக மாறி இருக்கிறாரு. அடுத்ததாக முத்துசாமி அவர்கள். இது முத்துசாமி அவர்கள் வந்து அதிமுகவில இருந்து திமுகவுக்கு வந்து சேரும் பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இவங்க அதிமுகவில இருந்து வெளியேற்றப்படுறாரு. வெளியேற்றப்பட்டு திமுகவுல வந்து இணையறாங்க. அதிமுகவுல இவர் முக்கியமான பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்தே அரசியல்வாதியாக இருந்து வராரு. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதே 1977, 80, 88ன்னு சொல்லி 3 முறை எம்எல்ஏவாக பயணித்தவர் தான் முத்துசாமி அவர்கள். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதே அமைச்சராகவும் இருந்திருக்கிறாங்க. 80ல இருந்து 88 வரைக்குமே வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்திலே அமைச்சராகவும் 91ல இருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலுமே வந்து இவங்க அமைச்சராக அதிமுகவின் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. 2010ல திமுக வந்து சேர்றாரு முத்துசாமி அவர்கள். அதற்கு அப்புறமாக இப்ப அமைச்சராக இருக்கிறாரு. 2021-26 டென்யூர்ல அமைச்சராக இருந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இவர் ஒரு முக்கியமான அமைச்சர். தமிழக மதுவிலக்கு மற்றும் காவல்துறை அமைச்சராக இருந்து செயல்பட்டு வராரு முத்துசாமி அவர்கள். ரகுபதி அவர்களுமே இப்போ ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்து வராரு திமுகவினுடைய ஆட்சி காலத்துல. அதே மாதிரி அதிமுகவிலும் ஒரு வெற்றி அமைச்சராக இருந்திருக்கிறாரு. 1991 ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே வெற்றி பெற்ற அமைச்சராக இருந்த இவர் 1996ல திமுக வந்து சேர்றாரு. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய செயலராகவும் இருந்து பணியாற்றிட்டு வராரு. இப்போ இவர் வந்து கனிமங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்து செயல்பட்டு வராங்க. இவர் திமுகவுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா மத்திய இணை அமைச்சராகவும் எம்பியாகவும் செயல்பட்டு இருக்கிறாரு. சோ அதிமுகவில இருந்து திமுகவுக்கு வந்த பின்னாடியும் பதவிகள்லையும் பல பொறுப்புகளையும் வகித்த அமைச்சர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறாரு. அடுத்ததாக முக்கியமான அமைச்சர் ராஜகண்ணப்பன் பிற்படுத்தோர் நலன் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சராக தற்போது செயல்பட்டு வராங்க. இவரோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக டு திமுக, திமுக டு அதிமுக, திருப்பி அதிமுகல இருந்து திமுக அப்படின்ற மாதிரி ஷிஃப்ட் ஆனவர். 2 முறை அதிமுகவுக்கு போயிட்டு திமுகவுக்கு வந்தவர். 1972ல அதிமுக கட்சியில சேர்றாங்க. கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமாவே மாவட்ட செயலர் பதவியானது இவருக்கு கொடுக்கப்படுது. திமுகவிலுமே இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பானது இருக்குது. அதிமுகவுல 1991 டு 96லயே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அமைச்சராக இருக்கிறாங்க. அதற்கு அப்புறமாக திமுகவுல வந்து இணையறாங்க. திமுகவுல இணையும் பொழுது ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி வந்து திமுகவோட கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணியோட தயவுல எம்எல்ஏ ஆறாரு ராஜகண்ணப்பன். 2009ல திமுகவுல இருந்து அதிமுக போறாங்க. திரும்பி 2019ல திமுகவுக்கே வந்து சேர்றாங்க. திமுகவுல பயணம் பண்ணி 2021-26 இந்த டென்யூர்லயே பிற்படுத்தோர் நலன் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறாங்க. சோ இவங்க அதிமுகவுக்கு போயிட்டு திருப்பி திமுகவுக்கு வந்ததே 2 முறை வந்து வந்திருக்காங்க. சோ அப்படியே ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான அமைச்சராக இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி போனா போகட்டும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொன்னதுனாலே ஒரு பெரிய டிஸ்கஷனையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அமைச்சராகவும் இருக்கிறாரு. அடுத்ததாக
சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சராக இருந்து செயல்பட்டு வராங்க. இவங்க அதிமுகவில இருந்து திமுகவுல வந்த ஒரு முக்கியமான அமைச்சர். அதிமுகவிலயுமே வந்து ரொம்ப தொன்மையான ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ரொம்ப தீவிரமான ஃபேனா இருந்து அதிமுகவில இணைந்து அதற்கப்புறமா அங்கேயும் சில பதவிகள் 2 முறை அமைச்சராக அதிமுகவிலே செயல்பட்டு அதற்கப்புறம் திமுகவுக்கு வந்த ஒரு நபராக இருக்கிறாரு. அதிமுகவில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980, 88லே பொதுப்பணி கூட்டுறவு அப்படின்னு சொல்லி 2 முறை அமைச்சராக இருந்தவர். விருதுநகர் தற்போது திமுகவுக்கு வந்து 2 முறை அமைச்சராக இருந்திருக்காங்க. விருதுநகர் மாவட்ட செயலராகவும் இருக்கிறாங்க. 2006, 11ல ஒரு முறை அமைச்சராகவும் 2021, 26 அப்பவும் அமைச்சராக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சராக இருக்கிறாங்க. சோ இவர்களுமே அதிமுகவுல எம்ஜிஆர் காலத்திலேயே அதிமுகவுல அமைச்சராக இருந்த ஒருவர் இப்போ திமுகவிலையும் பதவி வகிச்சிட்டு இருக்காரு. இவர் சேகர் பாபு தமிழக இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சராக இருந்து செயல்பட்டு வராங்க. இவர்களை பலமுறை வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராகவும் இருந்து வந்துட்டு இருக்கிறாரு. இவர் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த ஒரு நபர் தான். இப்போ திமுகவில் ஒரு மிக முக்கிய அமைச்சராக இருந்து செயல்பட்டு வராங்க. 2001, 2006ல அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக இருந்தவர். 2000க்கு அப்புறமாகத்தான் வந்து இவங்க திமுகவில் வந்து இணைகிறாங்க. 2001, 6ல எம்எல்ஏவாக இருந்ததோடு 2011ல திமுகவில் வந்து சேர்றாரு சேகர் பாபு அவர்கள். சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ பதவியானது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சராகவும் இருந்து வராரு. சோ இப்போ பல நேரங்கள்ல திமுகவினுடைய ஒரு முக்கிய அமைச்சராக இருந்து வராரு சேகர் பாபு அவர்கள். அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரா இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. இவர்கள் அமைச்சராக இருந்து ஒரு மிக முக்கிய பிரச்சனை காரணமாக அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுதான். இவர் அமைச்சராக இருந்தது செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் மற்றும் டாஸ்மாக்குக்கான அந்த பிரிவுத்துறை அமைச்சராக இருந்து செயல்பட்டாங்க. டாஸ்மாக் ஊழல் அப்படின்ற அந்த ஒரு இதுல இவர் மேல கேஸ் போடப்பட்டு அந்த பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருந்தாங்க. இவருமே அதிமுகவில இருந்து திமுகவுக்கு வந்த பலம் பொருந்திய மிக முக்கியமான அமைச்சர். அதிமுகவுல 2006ல வந்து அதிமுகவுல வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்தப்பவே எம்எல்ஏவாகவும் இருக்கிறாரு. 2011ல அமைச்சராக இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளராகவும் இருந்தாரு. சோ இப்படி அதிமுகவிலே மிக பலம் பொருந்திய ஒரு அமைச்சராக இருந்த இவர் திமுகவுக்கு 2018ல வந்து சேர்றாங்க. 2021ல அமைச்சர் பதவியானது கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட பதவி வந்து சில பிரச்சனைகள் காரணமாக ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழலானது வந்தது. அதற்கப்புறமா இப்போ அந்த மின்சார மற்றும் டாஸ்மாகினுடைய அமைச்சராக இருந்து செயல்பட்டு யார் வராங்கன்னா சிவசங்கர் அவர்கள் தான் இப்போ செயல்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் அமைச்சராக இருந்து இப்போ அமைச்சராக இல்லைனாலுமே மிக முக்கிய நபராக அதிமுகவில் இருந்து திமுக வந்த நபர்ல ஒரு முக்கியமானவர் செந்தில் பாலாஜி. சோ அமைச்சராகவே இத்தனை பேர் அதிமுகவில இருந்து திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க. 8 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட வந்து திமுகவுல வந்து இருக்கிறாங்க. இத பார்க்கும் பொழுது என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவுல வந்து பலமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எல்லாருமே அதிமுகவுல ரொம்ப ஈடுபாடோட செயல்பட்ட நபர்கள் தான். ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக இல்ல சிக்கல்கள் காரணமாக தான் வந்து திமுகவுல வந்து இணைந்தவர்களாக இருந்துட்டு இருக்காங்க. நீண்ட காலங்கள் வந்து இப்ப அதிமுகவுல இருந்து திமுகவுல வந்து இவங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டு ஒரு லாயலான ஒரு நபர்களாக மாறிட்டு இருந்தாலுமே அதிமுகவில இருந்து திமுகவுக்கு வந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ அங்க இருந்து வர்றதுல ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு பல பேருக்கு அந்த எண்ணத்தையும் தூண்டி இருக்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். சோ இத்தனை பேர் அதிமுகல இருந்து திமுக வந்திருக்கிறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.